ஆன்டிசெமிட்டிசம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆன்டிசெமிட்டிசம் யாராக இருந்தாலும் சரி, யூதர்களுக்கு எதிராக இங்கே யாருமே இருக்கக்கூடாதப்பா, அப்படியான முடிவுகளை யாரும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்த முடிவுகள் யூதர்களுக்கு எதிராக இருந்தது என்றால் அவங்கள நாங்கள் நாடு கடத்திடுவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸு நாடு கடத்துதல் அப்படிங்கிறதுல பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அப்போ எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற புதிய ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்களாம். இந்த குழு என்ன செய்யுதுன்னா, பல நாடுகளுக்கும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வியட்நாமுக்கு போகிறாங்க, கியூபாவுக்கு போகிறாங்க, பல நாடுகளுக்கும் போவாங்களாம். அப்படி போய் நீ இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை உன்னுடைய நாட்டிலே திருப்பி எடுத்துக்கோ, இல்லாட்டி எங்களுக்கு இவ்வளோ டேரிஃப் தந்துரு, அவ்வளோதான், ஸோ சிம்பிள். ஏன்னா எனக்கும் இங்கே பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் மட்டுமே உங்களுடைய ஏற்றுமதியை பெருக்கிக் கொள்கிறீர்கள், எங்களுடைய இறக்குமதி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் டம்ப் ஆகிட்டு இருக்கு. எனவே நானும் வளரும் நாடு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தில் எனக்கு நீங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதிலாம் செஞ்சால் போதும் அப்படிங்கிற புதிய ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்ததாக 25% கனடாவுக்குலாம் டேரிஃபை உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதற்கு இன்றைக்கு கனடாவும் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஏதாவது நடந்துச்சு சூப்பராக செம்மையாக நாங்களும் திருப்பி அடிப்போம் பார்த்துக்கோங்கப்பா, இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சில் கனடா வெர்சஸ் அமெரிக்காவா இந்த பிரச்சனை மாறிவிட்டது. கனடா வெர்சஸ் அமெரிக்காவா மட்டுமா? இல்லைப்பா, நேராக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பிரச்சனை மாறி இருக்கு என்று சொன்னால் மிகையல்ல.